அம்மா கிட்ட இருந்து என்னன்னா, அப்பா இறந்துட்ட போது வந்து அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சின்ன வயசு தான் அம்மாக்குமே. ஸோ எங்க ஊர் வேலூர்ல போயிட்டு தான் அப்பாவோட டெத்தே நாங்க எடுத்தோம். அப்பா ஊர் வந்து நேட்டிவ் அதுதான். ஸோ அங்கேருந்து எடுத்த உடனே 1 இயர்க்கு வந்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ என்ன பண்ண போறோம்? ஏன்னா அம்மா வந்து வளர்ந்ததும் வந்து ரொம்ப வசதியான வீட்ல வளர்ந்தாங்க. அப்பா இருக்கும்போது நல்லா வசதியாவே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் ஒரு நாள் காசு இல்லாத நேரத்துல எல்லாம் அம்மாவால என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க சாப்பிட்றதுல அந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வறுத்து அது அந்த ஒரு நாள் வச்சு அந்த அரிசியே வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. காலைல எழுந்தோடனே அதுலயே அந்த கஞ்சி தண்ணியே காஃபி மாதிரி பால் மாதிரி அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி கொடுத்துருக்காங்க. 2வது வந்து ஸ்நாக்ஸ் கேட்க போறாங்கன்னு சொல்லி அந்த அரிசியே வறுத்து கொடுத்துருக்காங்க. 3வது அதே சாப்பாடு கஞ்சா வெடிச்சு நைட்டுக்கு சாப்பாடாவும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்தது. சரி அதையும் மீறி ஒரு 1 இயர் கழிச்சு, ஏன்னா அப்பாவோட காரியம் முடிஞ்சதா சென்னைக்கு வரணும்ட்டு ஒரு 1 இயர் கழிச்சு இங்க வந்தாங்க. ஸோ எங்க அம்மாவோட ஒரே ஒரு எதுனா யார்கிட்டயும் கையேந்தி நம்ம நிக்க கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் சொன்னாங்களா, குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துரு, நீ வந்து சென்னையில நீ ஒர்க் பண்ணி பார்த்துக்கோ, எப்படி 2 பொண்ணுங்களை நீ கரை சேர்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்க அம்மாக்கு என்னன்னா நம்ம பண்ணணும். காலைல எழுந்துப்பாங்க. எங்க அம்மாக்கு வந்து அப்போ டைலரிங் தெரியாது, ஆனால் போவாங்க. காலைல எழுந்து நைட்டி தைக்கிற இதுக்கு போவாங்க. ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்துட்டு டேலி கற்றுக்க போவாங்க. ஏன்னா தைக்கிறத தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல டேலி கிளாஸ் போவாங்க. திருப்பி நைட் வந்துட்டு ஷர்ட்டோ ஃபேண்ட்டோ கத்துக்கிறதுக்காக போவாங்க. அதையும் முடிச்சுட்டு வந்து நானும் அக்கா அம்மா 3 பேரும் உட்காந்து செஸ் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ வீடே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ரூம்ல தான் இருக்கும். அதிலே கிச்சன், அதிலே ரூமு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஸ் மூட்டைங்க எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நைட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு தூங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஜேர்னியில தான் அம்மாக்கு என்னன்னா, நான் எது கேட்டாலும் ஆனால் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல வந்து அக்கா கூட அப்பா இருக்கும்போது இருந்திருக்கா. பட் நான் வந்து எனக்கு அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. லைக் போட்டோல பார்த்து இந்த லெவலுக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். நான் எது பண்ணாலும் ஏன்னா இப்போ நான் ரீல்ஸ் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் அவங்களும் படிப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது மைண்ட் அப்செட் ஆகும். ஆனால் என்கிட்ட எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. நம்ம யாரு நம்மளை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீ வந்து நல்லா வந்து காமிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்மே. அதுதான் ஸ்கூல்ல இருந்தே என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க.